beef roti, Chinese beef roti. Oh, TikToker. It's my account. Most of the girls like Chinese guy like you. இங்கே பாருங்க, அவர் உங்களுக்காக ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு, பார்த்துக்குங்க அவரோட ரிப்ளை. பாய். இதில் யூடியூப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, டிக்டாக்கு இது மட்டும்தானா. நம்ம ஆஃபீஸ் மேட் ஒருத்தவங்க சொன்னாங்க இது வந்து ரொம்ப மஸ்ட்டு ட்ரெயினாங்க. சரி, அதனால தான் எதுவும் புக் பண்ணியிருக்கேன். ஐயன் கார்ஸ், BMW எல்லாமே இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. டைம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுங்க. 9:12 9:15 இருக்கணும். வா, நைட் வியூ இன்னும் வேறு மாதிரி. இப்போ பாருங்கள், ஃபுட் ரிப்பப்ளிக் வந்திருக்கோம். எங்கன்னா இது விவோ சிட்டி. அங்கே நம்ம இப்போ ஓஷனாரியம் போகிறோம்ல, சிங்கப்பூர் ஓஷனாரியம். ஸோ அதனால் இங்கிட்ட வந்தோம். இங்கே பாருங்கள், புரோட்டா மாதிரி இருக்குது, உள்ளே வந்து ஸ்டஃபிங்கு போர்க்கானான்னு தெரில. பீஃப் ரொட்டி, சைனீஸ் பீஃப் ரொட்டி. அது What? Oh, TikToker. It's my account. Oh, okay. Oh, nice. 1, 2, 3. You have many views, like million. Million, right? Million. 1, 10, 100, 1000, 10,000. 10 lakhs. 23 lakhs. 23 lakhs views. 他在录我的声音。 Yeah. But you are not visible. Come this side. Maybe you are. Yeah. இங்கே பாருங்கள், கப்புள், சைனீஸ் கப்புள். இவங்களும் vlogger-ஆ. ஸோ ஜஸ்ட் நாங்கள் அப்படியே எடுத்தோம். ஓகே. And I told you, right, many of the Indian girls will like Chinese guys like you. Thank you. You understood what I am saying? You understood what I am saying? Most of the girls like a Chinese guy like you. Oh, thank you. Huh? You maybe say my mode. Yeah, like you. Oh, thank you. Thank you. They like. Thank you very much. Most of the girls are very crazy on you, like you guys. I'll post it in my YouTube. Same. 这真是一个非常令人惊喜的夸奖。我觉得你有点过于赞赏我。Oh, sorry. It's coming. Some wrong. Oh, okay. 夸奖，我觉得你有点过于赞赏我。இங்கே பாருங்க, அவர் உங்களுக்காக ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. This was prized so highly that I felt it was a bit too much of a compliment. Yeah. Thank you. Let's go. பார்த்துக்குங்க அவரோட ரிப்ளை. துபாய் மா. பாருங்க, டிரான்ஸ்லேட்டர். Was Dubai your last travel destination? Yes. Okay. நாங்கள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியாது, ஸோ அதனால். இங்கே பாருங்க, அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்தேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ப்ளே. Yeah. How is it? Very good. Okay. Thank you. That's good. Okay, bye. Goodbye. Bye. ஸோ கைஸ், சிங்கப்பூர் ஓஷனாரியம் சூப்பராக இருந்துச்சு, பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில எக்ஸிட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரூஸ் ஷிப் வந்து இங்கே இருக்குது, வைக்கிங் க்ரூஸ் ஷிப்பு.
இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் காரு நீங்கள் சென்தோசாவுக்கு வரணுன்னா எதர் மோனோ ரயிலு இல்லைனா வந்து இந்த கேபிள் கார் மூலியமாக தான் நீங்கள் வர முடியும். இங்கே பாருங்கள் க்ரூஸ் ஷிப் நிற்கிது, நல்லாயிருக்கு ஈவினிங் வியூ. அந்த சைடு தான் வந்து ஃபுட் ரிப்பப்ளிக் இருக்குது. அந்த மோனோ ரயிலோட ஸ்டார்டிங்கே அங்கே தான், சென்தோஸ் ஐலாண்டில் தான் லாஸ்ட் டெஸ்டினேஷனு. நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ஒரு சைனீஸ் கப்பல் வேறு இருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நல்லா பேசிட்டு, அதாவது நாங்கள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி தான் பேசினோமே. அவங்களுக்கும் இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியல. அவங்க அது போல் அந்த கண்ட்ரியில் யூடியூப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, டிக்டாக்கு இது மட்டும்தானா. நல்லா பேசினாங்க. அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவங்களுக்கு சில பிளேசஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்பைசியான ஃபுட்டு வேணுமா. ஸோ இன்றைக்கி மதியம் கூட நான் குவாட்டுவா சாப்பிட்டேன், அது காமிச்சேன். சரி ஓகே நாங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க ஸ்பைசி ஃபுட்னாலே. அதான் ஃபுட் ரிப்பப்ளிக்கை காமிச்சேன், அங்கே போய் சாப்பிடுங்கன்ட்டு. இங்கே பாருங்கள் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னும் நைட் ஆனால் இங்கே ஹார்பரு கண்டெய்னர் ஷிப்லாம் இங்கே தான் இருக்குது, பர்த் ஆகுது. சரி ஓகேங்க, அடுத்தது வந்து நான் விங்ஸ் ஆஃப் டைம் சிம்ஃபோனி கிளம்பணும். 7:40க்கு என்ட்ரி. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 7:10 ஆயிடுச்சு. கொஞ்சம் இயர்லியாகவே போய்க்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் டைமுக்கு சிம்ஃபோனிக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அது எப்படின்னா பீச்சு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இது லைட் ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு 1 கிலோமீட்ரு. சென்தோஸ் ஐலாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் கோ பார்க்கு, சிங்கப்பூர் ஓஷனாரியம்மு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர் ஓஷனாரியம்லாம் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே பக்கத்தில் தான். அட்வென்ச்சர் கோ பார்க்கு, சிங்கப்பூர் ஓஷனாரியம்லாம் இங்கே தான். அந்த என்ட்ரி இங்கே தான் போல். நம்ம ஆஃபீஸ் மேட் ஒருத்தவங்க சொன்னாங்க இது வந்து ரொம்ப மஸ்ட்டு ட்ரெயினாங்க. சரி அதனால தான் இதுவும் புக் பண்ணியிருக்கேன். பாப்பா எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு நான் என்னான்ட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேங்க அதுக்கு. ஓ யூ ஹேவ் X5. ஓகே இங்கே பாருங்கள். சிங்கப்பூர், யூஆர் ஃப்ரம் சிங்கப்பூர் ஆர்? Yes, correct. I'm staying at Gate 1. Okay, this is my ticket. Not sure whether. Done, yeah. Okay, you want standard? You go Gate 5. Oh, standard. That side. Okay. அந்த சைடு போகணுமா டிக்கெட்டுக்கு? Donuts only, like. அப்படியே கிளம்புவோம். வந்தாச்சு, டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஓகே தேங்க்யூ. உள்ளே போக வேண்டியதான். இங்கே பாருங்க, அதாவது பீச் ஓரத்தில் அது ஏதோ சிலோசோ பீச்சுன்னு இருக்கு நேமு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இதில் தாங்க இது நடக்கும், லைட் ஷோ. அந்த ட்ரையாங்கிளாக தெரியுதுல்ல, அது மாதிரி தான். இதாக பாருங்க எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே இப்போ 7:45க்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ 7:40 ஆயிடுச்சு. நம்ம இஷ்டம் தான் போல், நம்ம டாப்பில் உட்காந்துருக்கோம். So Shabazz, how exactly can you travel through time? Well, thanks to my wings of time, of course. Oh, of course. Look at that. ஸோ கைஸ், நம்ம விங்ஸ் ஆஃப் டைமை வந்து பார்த்து முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு, செம ஒர்த்து. நம்ம ஆஃபீஸ் மேட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து மோனோ ரயில் பிடிச்சி விவோ சிட்டி வந்தாச்சு.
விவோ சிட்டி வந்தோடனே அங்கே மால் இருக்கும். அந்த மெட்ரோ எம்ஆர்டிலேருந்து வெளில வந்தோடனே மால் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா BMW வந்து எல்லா ஹை-அண்ட் BMWஸும் இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஒரு X3ல உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு அப்படியே சும்மா vlog எடுத்துகிட்டு சில் பண்ணிகிட்ருக்கேன். வரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து கேசினோ விளாட்றோம்ல. ஸோ அப்போ வந்து நான் ஒரு கார்டு வாங்கியிருந்தேன், மெம்பர்ஷிப் கார்டு. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதில் பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளிமெண்ட்ரி அப்சர்வேஷன் டெக் போகலாம், டிக்கெட்ஸ் இருக்குது போகலாம். இப்போ நைட் வியூ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நீங்கள் போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம லேபர் ரெஸ்டாரண்ட் போயிருப்போம் டாப்பில். அது வந்து ஆஃப்டர்நூனு. ஸோ இப்போ நைட்டும் ஒரு டைம் நைட் வியூ ஸ்கைலைன் வியூ பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் போகிறேன். 9:15 புக் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30. இப்போ நான் அதுக்குள்ளே கிளம்பி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஹை-அண்ட் கார்ஸுமே நிற்கும். உங்கள் பாரு, இப்போ நம்ம உட்காந்தது இதுதான். ஸோ அவ்வளோதாங்க, நான் அப்படியே கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. நாங்கள் 9:15 போகணும். இல்லைனா அவ்வளோதான், அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்ப்போம், அங்கேருந்து பார்ப்போம் நம்ம. டைம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுங்க. 9:12 9:15 இருக்கணும். ஓடி போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் போகிறோம், இந்த கார்னருக்கு. உள்ளே அலோ வந்துட்டாங்க. 9:14 வந்துட்டேன். இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம். நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். மேலே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. 9:15 இதுதான் லாஸ்ட் லாட்டு. இதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப் டு 10 o'clock வரைக்கும் இருக்கும். அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. 56th ஃப்ளோரு, 57 ஒரு இது வந்து நடந்து போகணுன்னு நினைக்கிறேன், ஒரு ஃப்ளோர். ஹலோ, அப்ஸ்டேர்ஸ். திஸ் வே சார், திஸ் வே. இங்கேயா? ஓகே வந்தாச்சுங்க. வா, நைட் வியூ இன்னும் வேறு மாதிரி. இங்கே பாருங்க நைட் வியூவை. அப்படியே வா, நைட்டு இன்னும் செம்மையாக இருக்குது. பெட்டர் நைட்டு வந்துடுங்க. நான் அன்றைக்கி மதியம் போயிருந்தேன் வெயிலில். நைட்டு வந்துடுங்க. நைட்டு இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹார்பரு. நீங்கள் சின்ன லைட்டாக இருக்கிறது எல்லாமே ஷிப்ஸு, எல்லாம் ஆங்கரில் இருக்கிறது நிற்கிறது. ஏர்போர்ட்லாம் இந்த சைடு இருக்குது. இப்போ நான் காமிக்கிறதில்ல, அந்த சைடு தான் இருக்குது ஏர்போர்ட்டு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்க்ஸு, அதாவது ஒரு பப்பு மாதிரி ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்குது. ஃபுட் ஐட்டம்ஸு, பட் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். அது போல் இங்கே உட்கார்ற மாதிரி கொஞ்சம் ஏரியா, சில் பண்ணுற மாதிரி. நைட் வியூ செம்மையாக இருக்குது. நீங்கள் பெட்டர் வந்து நைட்டு வாங்க, மதியம் அந்த வெயிலில் வரத்துக்கு. அதுவும் இங்கே வெயில் அடித்தா வெயில் மட்டும் அடிக்க மாட்டேங்குது, சேர்த்து ஹியூமிடிட்டியும் இருக்கனால போட்டு சரியான வேர்வை. இப்போ நம்ம இருக்கிறது வந்து 56th ஃப்ளோரு. ஓகேங்களா? அப்படியே மேலே போனால் 57th. இங்கே தேங்க்யூ சார். இங்கே பாருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன். அப்போ கேட்டது நான் வாட்டர் கேட்டிருந்தேன். இப்போ எடுத்து வந்து கொடுக்குறாரு, ஞாபகமாக வச்சு நம்மளை கூப்பிட்டு கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து சில் பண்ணிட்டு இருக்கான். பட் இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒன்லி மில்லினியர்ஸ் அவங்களால மட்டும்தான். அன்னைக்கு வந்து நம்ம அங்கே போயிருந்தோம்லங்க, இப்போ இந்த கார்னரில் இருக்கோம். அங்கே பாருங்க நடுவில் அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, இன்ஃபினிட்டி பூலு. ஒரு நாள் நம்மளும் வருவோம் ஃப்யூச்சரில், கண்டிப்பாக வருவேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த டூரியன் ஃப்ரூட் மாதிரி இருக்குல்ல ஒரு பில்டிங்கு, அது வந்து ஏதோ ஷோ நடக்கிற ஒரு பிளேஸாங்க. தேட்டர் கிடையாது, பட் ஏதோ ஷோஸ்லாம், அந்த மியூசிக் ஷோஸ் அது மாதிரிலாம் நடக்குமா, கான்சர்ட் மாதிரியா அந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரில, பட் அது ரிலேட்டடாக சம்திங் நடக்கும்.
we can't able to see your I'm from Papua face. New Guinea. Yeah. Oh, okay. Yeah, Papua New Guinea is. இந்த கண்ட்ரியே நமக்கு தெரியல. We are not aware after. It's a nice country actually. So Okay, you okay. have to visit the country when you have time. Oh yeah, sure. Maybe in If you future. chance to, don't Yeah. hesitate. It's Fiji we know. Yeah, Fiji you Yeah, know Fiji because was- yeah, we are part Melanesians. We have around 5 countries. Okay. So Fiji is one of them, and Papua New Guinea is another one. Okay. So Vanuatu, Solomon Islands, and New Caledonia. ஓகே அது பசிபிக் ஓஷனில் இருக்காங்க. பசிபிக் ஓஷன் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பசிபிக் ஓஷன் ரைட்? Yes. ஓகே We are within the Pacific. Nice to meet you. Nice to meet you. Yeah. I just want to see how they are playing. Okay. And How was it? Did you enjoy it? yeah, I really enjoy it, but most of them losing money there. Yeah. Most of them losing money, and some of them are earning. But it's depends upon your luck, and it's like your fate only. Right. If you want to lose money, you will lose there. If you want to win money, then you will. Yeah. So and then they will give complimentary $10. So in that you can earn or you can lose that amount. And then at the same time they will give a complimentary 2-time tickets for observation deck. Observation deck. Okay. Yeah. They will give one card with my photo, attached photo. I can only use that. It's valid for 1 year. And then because of that complimentary, I could be able to see this night view, wonderful view. Very true. Yeah. It's beautiful, eh? Yeah. The view is, yeah. And then they gave some retail vouchers, like if you go and have some Starbucks or something in the Marina Bay Center So, yeah. malls, so you'll get 30% of offers. Yeah. Not bad at all, eh? Yeah. Very nice. So many of them will get to know through my video. Right. Maybe in future they won't book for this. They won't spend $30 for this observation deck. For night it's $39. $39. Oh, okay. minutes later. நம்ம அப்சர்வேஷன் டெக்லேருந்து கீழே வந்தாச்சு. அதான் 10 o'clock ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சிங்கப்பூரில் என்னென்னலாம் டிஸ்கவரி, அதாவது என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் பை த பே, மெரினா பேரேஜு, சிங்கப்பூர் ரிவர் வாக்கு, இது மாதிரி சைனா டவுனு, லிட்டில் இந்தியா எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி இன்னும் நிறையா. அப்சர்வேஷன் டெக்கு செமங்க. நைட் டைமு பக்காவாக இருக்குது. மேபி உங்களால் வந்து இந்த கேசினோலாம் போயிட்டு அதை மெம்பர்ஷிப்லாம் வாங்கி நீங்கள் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணியே வந்துக்குங்க. ஒரு $39 நைட் டைம்னா. ஸோ நீங்கள் புக் பண்ணியே வந்துக்குங்க. நைட் டைம் மார்னிங் ஆஃப்டர்நூனும் நல்லா தான் இருக்கும். பட் நைட் அந்த லைட்ஸோடு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். அவ்வளோதான், நம்ம அப்படியே எஸ்கலேட்டரில் மேலே ஃபைன் அவ்வளோதான், நம்ம அப்படியே மேலே போகிறோம். அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி சிங்கப்பூரில் எல்லாமே நம்ம சுற்றி பார்த்தாச்சு. பேலன்ஸ் பெண்டிங் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் கோ பார்க்கும், பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் தான். எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நான் மார்னிங் வந்து 9 o'clock கிளம்பிடுவேன். 9 o'clock இல்லை 10 o'clock கிளம்பிடுவேன் ஹாஸ்டல்லேருந்து. நைட்டு 11க்கு தான் நான் வீட்டுக்கே போவேன். ஸோ நான் பாட்டு இஷ்டத்துக்கு சுற்றுவேன், எங்கேயுமே வெயிட் பண்ண மாட்டேன். போய் டக்கு சாப்பிட்டு அந்த மாதிரி தான் போகிறனால கொஞ்சம் எல்லா பிளேஸையும் ஒரு 5 days கவர் பண்ண முடியுது. இப்போ நாளைக்கு வந்து எனக்கு ஃப்ளைட்டு நாளைக்கு 8:25 சிங்கப்பூர் டைமில். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் போகிறோம் நம்ம ரிட்டர்னு. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து லிட்டில் இந்தியா, அந்த சைனா டவுனு, புக்கி ஸ்ட்ரீட்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட் போயிடுவேன். அங்கே போய்ட்டு இந்த சாங்கி ஏர்போர்ட், அந்த வாட்ரு ஃபால் ஃபவுண்டைன் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அப்படியே ஏறிட வேண்டியது தான் ஃப்ளைட்டை. அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம லிட்டில் இந்தியாவிலேருந்து பார்ப்போம். லிட்டில் இந்தியா இல்லைனா சைனா டவுன்லேருந்து நம்ம பார்ப்போம். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.